குட் மார்னிங் மேடம். கூப்பிட்டீங்கன்னு ரகு சொன்னா. நேத்து ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு மேடம்? நாம போட்ட பிளான் படி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இல்லையா? எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்ல பிள்ளை மாதிரி நெத்தியில பட்ட போட்டு வந்திருக்கீங்க. சொதப்பு சொதப்புன்னு சொதப்பிட்டு நல்லபடியா முடிஞ்சதான்னு வேற வந்து நல்லா விசாரிக்கிறீங்க. என்ன மேடம் சொல்றீங்க? நான் என்ன சொதப்புனேன்? வேண்டா கருணாகரன் சார், நீங்க விளையாடுறது என் லைஃபோட. காலையில வந்து எமோஷனலோட விளையாடாதீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உங்களை நம்பி அவ்வளோ பெரிய வேலையை ஒப்படைச்சிருக்கேன்னு தெரிஞ்சும் குடிச்சிட்டு போதையில இருந்துட்டு இப்ப வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். ரொம்ப நாள் கழிச்சு லைட்டா டேஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம். அதனாலதான் மேடம் இனிமே குடிக்க கூடாதுன்னு சாமி கிட்ட சத்தியம் பண்ணி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்க. நேத்து ஃபாரின் பட்டைய போட்டுட்டு இன்னைக்கு சமாதானப்படுத்த விபூதி பட்டைய போட்டுட்டு வந்திருக்கீங்க. உங்களை பார்த்தாலே எரியுது. மன்னிச்சுக்கோங்க மேடம், இனிமே இந்த மாதிரி கேர்லெஸ் எல்லாம் இருக்க மாட்டேன். சரி, நைட் என்னதான் மேடம் நடந்துச்சு? நைட் நடந்ததுக்கு உன்னை வேலையை விட்டு துரத்தி இருக்கணும். அந்த ஆனந்தி இங்க இருந்து துரத்துறதுக்காக நீ வேணுங்கிற காரணத்துக்காக தான் உன்னை விட வேண்டியதா போச்சு. மேடம் ஒண்ணும் நடக்கல. அரவிந்த் நல்லா குடிச்சிட்டு எங்க போய் கிடந்தானே தெரியல. அவனை தேடி தேடியே விடிஞ்சு போச்சு. ஆனந்தி எழுந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டான். ஐயோ, இப்ப அடுத்து நாம என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நாளைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க அந்த ரகு கிட்ட நேத்து நடந்தது யாருக்கிட்டயுமே உளரக்கூடாதுன்னு வார்ன் பண்ணி வைங்க. அத நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க கவலையா படாதீங்க. இப்படித்தான் நேத்து சொன்னீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. நில்லுங்க. சொல்லுங்க மேடம். பார்க்க பெரிய வில்லன் மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா உங்களுக்குள்ள மிக பெரிய காமெடியன் ஒருத்தா இருக்கான். அத நேத்துதான் நானே பார்த்தேன். என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? உண்மைதானே சொல்றேன். இந்த கம்பெனில இருக்கிற மத்தவங்களுக்கு தெரிஞ்சது உங்க நேரம் முடிஞ்சது. அப்படியா சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப ரகடா இருக்கனா? ரொம்ப ரகடா இருக்கீங்க.